வணக்கம். திருமந்திரம் 3வது பாடல். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. திருமூலர் இந்த பாடலில் ஒரு பெரிய ஆன்மீக ரகசியத்தை சொல்கிறார். பலர் ஆன்மீகம் என்றால் உடலை வெறுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் திருமூலர் என்ன சொல்கிறார்? உடம்பு இல்லாமல் ஆன்மீக உயர்வு இல்லை. உடல் அழிந்தால் உயிரின் வளர்ச்சியும் தடைப்படும். மன அமைதி, தியானம், ஞானம் இவையெல்லாம் நல்ல உடலில்தான் நிலைக்கும். இந்த ஒரு பாடல் நம் வாழ்க்கையையே மாற்றக்கூடிய சக்தி கொண்டது. ஏனெனில் இது உடல், உயிர், ஆன்மீகம் இந்த மூன்றின் தொடர்பை விளக்குகிறது. திருமூலர் முதலில் என்ன சொல்கிறார்? உடல் அழிந்தால் உயிரின் பயணமும் பாதிக்கப்படும். இது வெறும் பிசிக்கல் பாடி பற்றி மட்டுமில்லை. நம் எனர்ஜி, மனநிலை, விழிப்புணர்வு எல்லாம் உடலோடு தொடர்புடையது. பலர் ஆன்மீகத்தில் சாப்பிடாமல் இருப்பது, உடலை தண்டிப்பது, தூங்காமல் இருப்பது இவையே உயர்வு என்று நினைக்கிறார்கள். ஆனால் திருமூலர் அதை மறுக்கிறார். அவர் சொல்வது, உடலை வளர்த்தால்தான் உயிர் வளரும். அதனால்தான் சித்தர்கள் யோகம், பிராணாயாமம், மூலிகை மருத்துவம், உணவு ஒழுக்கம் இவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். திருமூலர் உடலை ஒரு கோவிலாக பார்த்தார். அந்த கோவிலின் உள்ளே சிவன் இருக்கிறார் என்று உணர்ந்தார். இந்த உடல் வெறும் சதை அல்ல, இது ஒரு சக்தி மையம். உடலின் உள்ளே சக்கரங்கள், நாடிகள், உயிர் சக்தி இவை அனைத்தும் செயல்படுகின்றன. உடலை சுத்தமாக வைத்தால் மனம் அமைதியாகும். மனம் அமைதியானால் உள்ளே இருக்கும் சிவத்தை உணர முடியும். இந்த பாடலை வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தலாம்? இன்றிலிருந்து நல்ல உணவு சாப்பிடுங்கள். தினமும் 10 நிமிடம் தியானம் செய்யுங்கள். உடலை வெறுக்காதீர்கள். உடலை கோவிலாக மதியுங்கள். அப்போது வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். திருமூலர் சொல்லும் உண்மை. இந்த பாடலின் ஆழமான அர்த்தம் என்னவென்றால், உடலை பாதுகாப்பது ஆன்மீகத்தின் முதல் படி. நன்றி. நம சிவாய.